இன்றைய தினத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறிலிருந்து தியானித்து வருகிற அதே தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் இயேசுடைய வாழ்வுடைய கடைசி வாரத்திலே நடந்த நிகழ்வுகளை கடந்த ஒரு சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். அந்த விதத்திலே இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விசாரித்த நிகழ்வுகளை குறித்து நாம் ஆய்வு செய்யலாம். அதாவது இயேசு மீது நடத்தப்பட்ட பொது விசாரணை. சென்ற வாரங்களிலே மத தலைவர்கள் அவரை விசாரித்ததை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மத தலைவர்கள் விசாரித்த பின்பு இயேசு கிறிஸ்துவை விசாரிப்பதற்காக அவர்கள் பிலாத்துவிடம் கொண்டு வந்தார்கள். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே இருக்கின்றது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 முதல் 5 வசனங்களிலும், யோவான் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வசனங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஓரிரு வசன பகுதிகளை நாம் படிப்போம். படித்த பின்பு நாம் விரிவாக அவைகளை குறித்து பார்க்கலாம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28 38 வரை உள்ள வசன பகுதிகளை படிப்போம். அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவரிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்தபடி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதித்திரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே யூத தலைவர்கள் விசாரித்திருந்தார்கள். அந்த விசாரணையிலும் அவர்கள் பல்வேறு விதமான பொய் சாட்சிகளை ஏற்பாடு செய்திருந்தும் அந்த எந்த சாட்சிகளும் அதற்கு ஒவ்வவில்லை என்பதெல்லாம் நாம் அறிந்ததே. ஆனாலும் அவர்கள் இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள், அல்லது கங்கணம் கட்டி கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் இருந்தது. அந்த சட்ட சிக்கல் என்னவென்றால், ஒரு ரோம குடிமகன் இல்லாதவனாக இருந்தாலும் ரோம பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்போது
அவர்கள் மீது மரண தண்டனையை கொடுக்க வேண்டுமென்றால் அதை ரோம அதிகாரிகள் அல்லது ரோம பேரரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள், ஆளுநர்கள், இவர்களில் யாராவது ஒருவர் அதை அங்கீகரிக்க வேண்டும். ஆகவே இயேசுவை கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்த யூதர்களுக்கு தடையாக இருந்தது அந்த சட்டம் ஒன்றே. ஆகவே அந்த சட்டத்தின்படி பிலாத்துடைய அங்கீகாரத்தை, அதாவது இயேசுவை கொலை செய்வதற்கான அங்கீகாரத்தை பிலாத்துவிடமிருந்து பெறுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால தான் நான் படித்த வசனத்தில் யோவான் 18:28 அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து, அதாவது காய்பா அப்போது இருந்த ஆசாரியனாக இருந்தான், அவனுடைய வீட்டிலே விசாரித்து எந்த தீர்ப்பும் அல்லது எந்த சாட்சியும் ஒவ்வொவில்லை. ஆயினும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இங்கே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. விடியற்காலமாய் இருக்கிறது என்றால் அதிகாலை 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட ஒரு வேளையாக அது இருக்கிறது. என்ன நடந்தது என்றால் அந்த அதிகாலை வேளையிலே பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதில் ஒன்றை பாருங்கள், தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். அதாவது இந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே, அதில் குறிப்பாக பஸ்கா தினத்தன்று யூதர்கள் புற இனத்தாருடைய வீடுகளுக்குள்ளாகையோ அரண்மனைக்குள்ளேயோ பிரவேசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் ஏகதேசம் 1 வாரமாக தங்களுடைய வீடுகளையே மிக கவனமாக பஸ்கா பண்டிகைக்காக தூய்மைப்படுத்துவார்கள். அவ்வளவு தூய்மையாக அந்த சடங்கை 1 வாரமாக வீடை சுத்தப்படுத்துவது என்று இருப்பார்கள். அப்படி இருக்க புற இனத்தவருடைய வீட்டிற்குள்ளாக இவர்கள் சென்றால் அது இவர்கள் தீட்டுப்பட்டதாக கருதப்பட்டு பஸ்காவை அனுசரிக்க தகுதியற்றவர்களாக அவர்களை மாற்றிவிடும். ஆகவே அந்த இக்கட்டான நிலையை தவிர்ப்பதற்காக பிலாத்துவிடம் அழைத்து சென்றார்கள். ஆனால் யூத தலைவர்கள் யாரும் அவருடைய அரண்மனைக்குள் செல்லவில்லை. சென்றால் அவர்கள் தீட்டுப்பட்டதாக தங்களை கருதி பஸ்காவை அனுசரிக்க முடியாது. ஆகவே பிலாத்துடைய அரண்மனைக்குள் செல்லவில்லை. அரண்மனையுடைய வெளிப்பகுதியில் நின்று இயேசுவை கைது செய்து கொண்டு அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட பிலாத்துடைய காவற்காரரும் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போது பிலாத்து விசாரணை செய்வதற்கான உரிமை உண்டா என்றால் உரிமை உண்டு. ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக இயேசுவை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கவோ அல்லது விடுதலை செய்வதற்கான அதிகாரம் பிலாத்துவுக்கு தான் உண்டு. ஆகவே அந்த யூதேயாவுடைய பகுதியுடைய ஆளுநராக இருந்த பிலாத்துவிடம் இயேசுவை கொண்டு வந்துள்ளார்கள். ஆகவே ஒரு ஆளுநராக அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. 2வது, மரண தண்டனைக்குரிய குற்றத்தை இயேசு செய்யவில்லை என்பதை அறிந்த பிலாத்து அவரை தண்டிக்க விரும்பாமல் நீங்களே சென்று தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று கூட கூறினார். அதுதான் அவரிடத்தில் சொல்லும்போது 30-31 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தெரியுங்கள் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசாரிப்பதற்கு முன்பாகவே ஓரளவு பிலாத்துக்கு தெரிந்து விட்டது. ஏனென்றால் அங்கு நடக்கிற தகவல் எல்லாம் அவனுக்கு வந்திருக்கும். மேலும் இவனுடைய அதிகாரிகளே இயேசுவை கைது செய்ய செல்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் ஓரளவு விசாரித்திருப்பான். ஆகவே அவனுக்கு எல்லா முதற்கட்ட தகவலுமே என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு மீது இவர்கள் பொறாமையினால்தான் அவரை காட்டி கொடுக்கிறார்கள், அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். மற்றபடி இயேசுவிடம் மரண தண்டனைக்குரிய எந்த குற்றமும் இல்லை என்பதை அறிந்திருந்தான். ஆனாலும் சட்டப்படி விசாரிக்க கொண்டு வருகிறபடியினாலே அவன் விசாரித்துதான் தீர்ப்பெழுத வேண்டும். ஆகவே அதற்கு அவன் சம்மதிக்கிறான். மேலும் இயேசு கிறிஸ்து மீது இவர்கள் குற்றம் சாட்டியதை ஏற்றுக்கொள்ளாத பிலாத்து, அதாவது மரண தண்டனைக்கான குற்றம் இல்லை என்பதை அறிந்த பின்பும்
இயேசுவை பிலாத்து தனியாக கூட விசாரிக்கிறான். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:2 அதை பார்க்க முடியும். அது அவன் என்ன செய்தான்னா, இந்த ஆசாரியர்கள் அரண்மனைக்குள் பிரவேசியாதபடினாலே அவன் தான் வெளியே வர்றான். அவன் தான் வெளியே வந்து இவர்களோடு பேசுகிறான். ஒரு கட்டத்தில் இயேசுவை உள்ளே அழைத்து, அரண்மனைக்குள் அழைத்து இயேசுவிடம் தனியாக விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த விதத்திலும் அவனுக்கு புரிந்துவிட்டது இயேசுவிடம் எந்த தவறும் இல்லை. ஆகவே அவன் பக்குவமாக அவன் சொல்றான், உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாய தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். அதுதான் பிரச்சனை. அதாவது நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை விசாரியுங்கள் என்று சொல்லி அல்லது தண்டிங்கள் என்று அவர்களை கையில் விட்டு விட்டு இவன் தப்பிக்கொள்ள பார்க்கிறான். ஆனால் அவங்க சொல்றாங்க, இல்லை, மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை, உமக்குத்தான் இருக்கிறது. ஆகவே ஒன்றை தெளிவாக அவர்கள் உணர்த்தி விட்டார்கள் பிலாத்துக்கு, இவரை எப்படியாவது நாங்கள் கொலை செய்வோம், அதற்கு நீ சம்மதிக்க வேண்டும். இந்த இடத்துல வேறு ஒரு அரசியல் சிக்கல் பிலாத்துவுக்கு இருந்தது. அந்த அரசியல் சிக்கல் என்னவென்றால், ஏற்கனவே இந்த யூதர்களுக்கும் பிலாத்துவுக்கும் ஒரு அரசியல் சிக்கல் இருந்தது. அது என்னவென்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிலாத்து இந்த பகுதியுடைய ஆளுநராய் பதவியேற்ற போது அவன் தன்னுடைய பேராயரான திபேரு ராயனை கனப்படுத்துவதற்காக ஒரு காரியம் செய்தான். அது என்னவென்றால், ஒரு பெரிய கேடகத்தில் திபேரு ராயன் கடவுளின் மகன் என்கிற அர்த்தம் பொதியத்தக்க ஒரு வார்த்தையை எழுதினான். அதாவது டிபேரியஸ் த சன் த டிவைன் அகஸ்டஸ் என்கிற ஒரு வார்த்தையை பொறித்து அந்த கேடகத்தை குறிப்பாக ஏரோதுடைய அரண்மனையில் பதித்து வைத்தார். ஏரோதுடைய அரண்மனைக்கு செல்கிற அனைவருமே அதை கடந்துதான் செல்ல வேண்டும். அது யூதர்களுக்கு அருவருப்பான சொல். ஏனென்றால் அகஸ்திராயனை தேவனாகவும் திபேரியஸை அவனுடைய மகனாகவும் குறிக்கிறதான அந்த ஸ்லோகம் யூதருக்கு ஏற்புடையதல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே தேவன்தான். அப்படி இருக்க ராஜாவை தேவன் என்று சொல்லி அதற்கு கனத்தை கொடுத்து அந்த கேடகத்தை தாண்டி ஏரோதுடைய அரண்மனைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது பிலாத்துவுடைய அரண்மனைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அது அருவருப்பானது. ஆகவே அதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று ஏரோது முதற்கொண்டு முயற்சி செய்கிறான். ஏரோதும் அவனுடைய மகன்களுமாக பிலாத்துவிடம் சொல்லுகிறார்கள், இதை நீர் மாற்ற வேண்டும் என்று. அதற்கு அவன் சம்மதிக்கவில்லை. யூத தலைவர்களும் சென்று இந்த கேடயத்தில் இருக்கிற இந்த வாக்கியத்தை அல்லது ஸ்லோகனை நீர் மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த திமிர் பிடித்த பிலாத்து அதை மாற்றவில்லை. ஆகவே என்ன நடந்தது என்றால், எருசலேமுக்குள் கலகம் உண்டாகிற ஒரு சூழல் உண்டாகிறது. இந்நிலையில் இந்த தகவலை சில யூத தலைவர்களும் ஏரோதுவும் சேர்ந்து ரோம பேரரசரிடம் கொண்டு செல்கிறார்கள். ரோம பேரரசன் அதை விசாரித்து என்ன முடிவுக்கு வந்தான் என்றால், தேவையில்லாத ஒரு கலகத்தை எருசலேமிலே தூண்டுவதற்கு காரணமான அந்த ஸ்லோகத்தை அவன் மாற்றச் சொல்கிறான். அவனை போன்றுதான் அது வைக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அவன் அதை நீ மாற்றிவிடு என்று பிலாத்துவிடம் சொல்லிவிட்டு பிலாத்தை கடுமையாக எச்சரித்து அனுப்புகிறான். என்ன எச்சரிப்பு என்றால், இதற்கு மேல் யூதேயாவில் இருந்தோ எருசலேமில் இருந்தோ உன் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் வருமானால் உனக்கு ஆளுநர் பதவி இருக்காது,
மேலும் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய் என்கிற ஒரு கடுமையான எச்சரிப்பை பிலாத்துவுக்கு கொடுத்திருந்தான். ஆகவே பிலாத்துவுக்கு இந்த சிக்கலும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது இந்த யூத தலைவர்கள் இயேசு மீது குற்றம் சாட்டும் போது இதை விசாரித்து இதற்கு தீர்ப்பு கொடுக்காமல் இருந்தால் அல்லது தனக்குரிய கடமையை தட்டி கழித்தால் இவர் உடனடியாக மீண்டும் இந்த பிரச்சனையை எங்கே கொண்டு செல்வார்கள்? ரோம பேரரசிடம் கொண்டு செல்வார்கள். அப்படி கொண்டு சென்றால் ஒருவேளை ரோம பேரரசன் ஏற்கனவே யூதர்களுக்கு சகாயம் செய்தது போல இந்த வழக்கிலும் சகாயம் செய்து தன்னை தண்டிக்க முற்பட்டால் தனக்கு ஆளுநர் பதவி இருக்காது. ஆகவே இவன் இந்த இடத்துல ஏற்கனவே தான் சந்தித்த போன்ற ஒரு இக்கட்டை தவிர்ப்பதற்காக யூத தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இயேசுவை விசாரிக்கின்றான். ஒருவேளை அந்த முந்தைய அரசியல் சிக்கல் அவனுக்கு இல்லை என்று இருந்திருந்தால் அவர் இந்த இடத்துல வேறு முடிவு எடுத்திருக்கலாம். இது ஒரு கருத்து தானே தவிர இதை நாம் ரொம்ப பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சரித்திரத்தில் இது நிறைவேறி விட்டது. ஏனென்றால் சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றுமோ, ஒருவேளை பிலாத்துடைய எண்ணத்தில் அது ஓடி இருக்கலாம். அந்த சிக்கல் இல்லை என்றால் நாம் நேரடியாக இயேசு விடுவித்திருக்கலாம் என்று அவன் கருதி இருக்கலாம். ஆனால் அவன் இறுதியிலே அந்த முடிவு எடுக்கவில்லை, அது நமக்கு தெரியும். ஆனால் தன்னால் இயன்ற மட்டும் இயேசு விடுவிப்பதற்கு முயன்றதை அந்த விசாரணையுடைய போக்கு நமக்கு காட்டுகிறது. எப்படி என்றால், தொடர்ந்து நாம் படிக்கும்போது 33 வசனம், அப்பொழுது பிலாத்து மறுபடியும், அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படினாலே உமக்குத்தான் அதிகாரம் உண்டு என்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இப்போது கேள்வி நேரடியா நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறான். ஏன்னா யூதருடைய ராஜாவா என்று கேட்பதனுடைய காரணம் அது முக்கியமானது. ஒருவேளை ரோமருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் யாராவது ஒருவர் தன்னை ராஜா என்று சொன்னால் அது ராஜ துரோக குற்றமாக மாறும். ஆங்கிலத்திலே நாம் அதை செடிஷன் என்று சொல்லுவோம். அதற்கு மிக கடுமையான தண்டனை உண்டு. ஆகவே இந்த யூதர்கள் தந்திரமாக என்ன சொல்றாங்கன்னா, இவர் தன்னை ராஜா என்று சொன்னான், அதாவது ராயரை எதிர்த்து நிற்கிறான் என்பதுதான் பொருள். ஆனால் நாம் சற்று நம்ம வரலாற்றை நினைவு கூறுவோமானால், இயேசுவை கைது செய்வதற்கு 2 நாளைக்கு முன்புதான், செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை, இயேசுவிடம் ஒரு நாணயத்தை கொண்டு வந்து இதே யூதர்கள் கேட்டார்கள் ஒரு கேள்வி, ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா என்று. அப்போது இயேசு அழகாக சொன்னார், அந்த நாணயத்தில் இருக்கிற அந்த ராயனுடைய முத்திரையை பார்த்து, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தும் என்று இயேசு ஏற்கனவே சொல்லி இருந்தார். ஆகவே இயேசு எந்த விதத்திலும் ரோம பேரரசுக்கு எதிராக கலகத்தை செய்யவோ கலகத்தை தூண்டவோ அல்லது தன்னுடைய சீடர்களுக்கு கலகத்தை குறித்தோ எந்த அறிவுரையும் அவர் சொல்லவில்லை. மாறாக ரோம பேரரசுக்கு சாதகமாய்த்தான் அவர் பேசியிருந்தார். அதற்காக தன்னை ராஜாவென்று அவர் ஒருவரும் அறிவிக்கவில்லை. அதான் நம்ம கீழே படிக்கும்போது இயேசு அதை ரொம்ப நுட்பமான ஒரு பதிலை கொடுக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக 34 வசனம், நீரா இப்படி சொல்லுகிறீரோ அது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். அது அந்த பாருங்க, நான் ராஜாவை என்ன நேரடியாக இந்த இடத்துல அவர் சொல்லல, பரவ சொன்னார். ஆனா என்ன சொன்னாரு, இதை நீராய் சொல்லுகிறீரா, அதாவது நான் ராஜா என்பதை நீர் சொல்லுகிறீரா இல்லது மற்றவர்கள் சொன்னார்களா? இது இந்த டிப்ளமசின்னு நம்ம பேசும்போது அரசியல் சதுரங்கத்திலே அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள், 2 நாட்டு தலைவர்கள் பேசும்போது டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க என்று சொல்லுவாங்க. அந்த அளவில் மிக நுட்பமாக இயேசு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது நான் ஆமான்னு சொல்லாமல், நேரடியாக சொல்லாமல், நீர் சொல்லுகிறீர்கள் அவர்கள் சொன்னார்களா,
அந்த he puts the ball in their court. அந்த கேள்விக்கான பதிலை ஊகித்து எடுக்கிற அந்த அந்த வாய்ப்பை அவருடைய பக்கமே தள்ளிவிடுறார். அதாவது பிலாத்துடைய பக்கமே தள்ளிவிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிலாத்து பிரதித்திரமாக நான் யூதனா இருந்தால் உன்னை ராஜாவுன்னு சொல்லியிருப்பேன், அல்லது உண்மையில குற்றம் சாட்டியிருப்பேன். அதாவது இந்த இடத்துல அவன் சொல்லலாம், நான் இதை பற்றியெல்லாம் கேர் பண்ணலை, நான் உன்னை ராஜாவுன்னு சொல்லலை, அவங்க ராஜான்னு சொன்னாங்க. அதை அவனும் ரொம்ப டிப்ளமா தான் அந்த இடத்துல பதில் சொல்லலாம். அதாக அந்த அரசியல் பேச்சை கவனிக்க வேண்டும். நான் யூதனா அப்படின்னு அதுக்கு பொருள் நான் சொல்லவில்லை என்று அவன் சமாளிக்க முயற்சிக்கிறான். உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் என்னை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அடுத்த சொல்லலாம், இந்த குற்றச்சாட்டை சொல்லி உன்னுடைய ஜனங்கள் தான் என்னிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அதாவது நீர் யூதருடைய ராஜா என்று சொல்லி உன்னை என்னிடம் ஒப்பு கொடுத்தது உன்னுடைய தலைவர்கள், நான் அல்ல என்று அவன் சமாளிக்க முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு அதோடு நிறுத்தலாதான் முக்கியமானது. அவன் தொடர்ந்து இன்னொரு கேள்வியை கேட்டான். உன் ஜனங்களும் உன் பிரதான ஆசாரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதித்திரமாக, இதுக்கு தான் இயேசு பதில் சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அதாவது மிக நுட்பமான ஒரு பதிலை அவர் சொல்லுகிறார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி, இந்த ராஜ்யம் என்ன? இங்கே தான் நம்ம இறையியல்ல ஒரு நுட்பமான ஒரு இடம் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்தை படிக்கும்போது இயேசு ராஜ்யத்தை அமைக்க வந்தார் என்பது உண்மை. அவர் அமைக்க வந்த ராஜ்யம் ஒரு அரசியல் ராஜ்யம்தான். மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொன்னபோது அவர் அந்த ராஜ்யத்தை தான் கருதினார். ஏனென்றால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுடைய அடிப்படையிலே யூத தலைவர்களும் அவ்விதமான ஒரு மெசியா வந்து ஒரு அரசாட்சி அமைத்து தங்களை புற தேச ஆட்சியாளருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார்கள் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பும் கூட. அப்படி இருக்க இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் இது என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். இங்க ஒரு நுட்பமான வார்த்தை விளையாட்டு இருக்கின்றது. யூதர்கள், மன்னிக்கவும், யூதர்கள் அல்ல, ரோமர்கள் தங்களை உலக ஆட்சியாளர்களாக கருதி கொண்ட காலம் அது. அதனால்தான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்நாட்களிலே உலகமெங்கும் கொடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது என்று வருகிறது. இது என்ன உலகம்? இங்கே உலகம் என்று சொல்லப்படுவது இந்த பூமியில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் சார்ந்ததல்ல. மாறாக ரோமர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட உலகம். ஐரோப்பாவிலே சில பகுதிகள், ஆசியாவிலே சில பகுதிகள், ஆப்பிரிக்காவிலே சில பகுதிகள், இதை அனைத்தையும் அவர்கள் சேர்த்து தங்களை உலக ஆட்சியாளர்களாக அல்ல உலக வல்லரசாக கருதினார்கள். ஆகவே அந்த கோணத்தில் தான் இயேசு இங்கே பேசுகிறார். நீங்கள் உங்களை உலகத்தின் ஆட்சியாளர்கள் என்று கருதுகிறீர்கள் அல்லவா, அந்த கோணத்தில் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அதாவது உங்களுடைய ரோம பேரரசுக்கு எதிரானது அல்ல. அப்போ ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி எழலாம், அப்போ ரோமர் பேரரசுக்கு அது எதிரானது அல்ல என்றால் அப்படி எப்படி ரோம பேரரசை வீழ்த்துவார்? அது இன்னொரு கோணத்தில் நாம் அதை அணுக வேண்டும். இந்த இடத்திலே பிலாத்துடைய கேள்விக்கு அவர் கொடுக்கிற பதில், நான் அமைக்க வந்த ராஜ்யம் அடிப்படையிலே ரோம பேரரசுடைய ஆட்சிக்கு போட்டியானதல்ல.
அதனுடைய பொருள், இப்போது உங்களை எதிர்த்து நான் கலகம் செய்யவில்லை. இல்லை, இயேசு கலகமே செய்யல. அதனால தான் அவர் தெளிவாக சொல்றாரு, அப்படி இருந்தால் என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அதாவது ரோம பேரரசோடு யுத்தம் செய்து ஆட்சி அமைப்பது என்றால் அது என்னுடைய திட்டம் அல்ல. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இயேசு உலக ராஜா என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ரோம பேரரசை கலங்கம் செய்து கவிழ்த்துவது என்னுடைய திட்டம் அல்ல. தான் இது சொன்னப்பாரு. ஆகவே பிலாத்துக்கு ஒன்று புரிந்தது, இயேசு கலகம் செய்யவில்லை, இயேசு கலகத்தை தூண்டவில்லை. ஆனால் இயேசு யூதருடைய ராஜா என்று கருதப்படுகிறார் அல்ல சொல்லப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசுவால் ரோம பேரரசுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. அதை அவன் தீர்மானித்துக் கொண்டான். இயேசு அதற்கு ஏற்றபடிதான் பதிலும் சொல்கிறார். ஆனால் இங்கே நான் இன்னொன்றை கேள்வி கேட்க வேண்டும். இயேசு அப்படியானால் ரோம பேரரசை வீழ்த்துவது எப்படி? இயேசு கலகம் செய்து எந்த பேரரசை வீழ்த்துவது இயேசுடைய திட்டம் அல்ல. மாறாக அவருடைய பதிலை தொடர்ந்து பார்ப்போமானால் 37 வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்னான்? இப்போதும் அவன் அந்த ராஜா என்கிற வார்த்தை விடல. அப்படியானால் நீ ராஜா தானா? சரி, எங்களுக்கு ஆபத்து இல்லை, எங்க ரோம பேரரசுக்கு உன்னால் ஆபத்து இல்லை, நீ கலங்கம் செய்யவில்லை, எல்லாம் உண்மைத்தான். ஆனா அவங்க சொல்ற மாதிரி இது ராஜா தானா? இப்ப பாருங்க, இப்ப இயேசுடைய பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. இயேசு பிரதித்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். இப்போ உம்முடைய வார்த்தையின்படியே, இங்கே நுட்பமாக பேசுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி நான் ராஜா தான். அவங்க சொன்னதுனால மட்டும் அல்ல, இங்க ரொம்ப நுட்பமா பேசுறாரு. அவங்க என்னை யூதருடைய ராஜான்னு தான் கொண்டு குற்றம் சாட்டினாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது அவர்களுடைய பார்வையிலே நான் கலகம் செய்து ரோம ஆட்சியை கவிழ்க்க வந்தேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அதன்படி அந்த விதமான ராஜா நான் அல்ல. ஆனால் நீர் சொல்கிறபடி நான் ராஜா தான். என்ன ராஜா? தொடர்ந்து படிங்க. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். So, he is the king of truth. இந்த இடத்துல நம்ம வேறொரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தின் ராஜாவாக உலகை ஆளுவதற்கு முன்பாக he wanted to establish a kingdom based on truth. ஏன் பேஸ்ட் ஆன் ட்ரூத்னு சொல்றோம்னா, உலகத்தில் எந்த ஆட்சியாளர்களை நாம் வரலாற்றிலே பார்ப்போமானால் அங்கே நீதி நேர்மை இருக்காது, சத்தியம் இருக்காது, உண்மை இருக்காது, அநியாயம் புரட்டுதலும் தான் பொதுவாக இருக்கும். ஒருவேளை ஒரு நல்லாட்சி செய்கிறவருடைய காலத்திலே ஒருவேளை அந்த அநியாயம் கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர, மற்றபடி எல்லா ஆட்சியாளர்களும் எல்லா காலத்திலும் எல்லா கண்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் உண்மையற்றவர்களாக, நீதி இல்லாதவர்களாக, நீதியில் குறைந்தவர்களாக, அநியாயத்தை ஏதாவது ஒரு விதத்திலே செய்கிறவர்களாக, ஆதரிக்கிறவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய ராஜ்யம் அப்படி இருக்காது. அது சத்தியத்தின் அடிப்படையிலும் நீதி நெறிகளின் அடிப்படையிலும் அறநெறிகளின் அடிப்படையிலும் தான் இருக்கும். அதைத்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க. ஆகவே என்னுடைய ராஜ்யம் சத்தியத்தின் அடிப்படையிலானது, வசனத்தின் அடிப்படையிலானது. அது இப்போது உனக்கு எதிராக கலகம் செய்யவில்லை. ரோம பேரரசுக்கு எதிராக நான் கலகம் செய்யவில்லை, என்னோடு இருந்தவர்களும் கலகம் செய்யவில்லை. ஆனால் நான் ராஜா என்பதை அவர் மறக்கவும் இல்லை. அடிப்படையில் என்னுடைய ராஜ்யம் சத்தியத்தின் மூலம் அமைக்கப்படும். அல்லது இயேசுடைய வார்த்தையிலே, இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது சொல்வதன் அடிப்படையில் சொன்னால், மனம் திரும்புதல் மூலம் அமைக்கப்படும். மக்கள் தங்கள் பாவங்கள், தங்கள் தவறுகளை அறிந்து அறிக்கையிட்டு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அது அமைக்கப்படும். அதாவது கலகம் இல்லாமலே ராஜ்யம் அமைக்கப்படும்.
அதுதான் அடிப்படை உண்மை. ஆகவே என் மீது குற்றம் சாட்டப்படுகிற அந்த கலகம், அல்ல கலகத்தின் மூலம் நான் ராஜ்யத்தை அமைக்க முயன்றேன், அல்ல கலகத்தின் மூலம் ரோம பேரரசை வீழ்த்த முயன்றேன் என்கிற குற்றச்சாட்டு பொய் என்பதை இயேசு அங்கே மிக லாகவமாக அல்லது மிக கவனமாக ஞானமாக பிலாத்துவிடம் பதில் கொடுக்கிறார். பிலாத்து அந்த பதிலை நுட்பமாய் புரிந்து கொண்டு சொல்கிறான், அப்படியானால் நீர் எங்களுக்கு விரோதமான ராஜா அல்ல. யார் சொல்கிற வண்ணமாக? இந்த யூதர்கள் குற்றம் சாட்டிய வண்ணமாக கலங்கம் செய்கிற ராஜா அல்ல. ஆனால் சத்தியத்தின் ராஜா என்பதை ஓரளவு அவனும் ஊகிக்கின்றான். ஆனால் அதை தெளிவாக சொல்லாமல் ஒரு வார்த்தையிலே அவன் கடந்து போகிறான். என்ன சொன்னான்? அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன? அவனுக்கு இதை குறித்து எல்லாம் கவலை இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. இந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் பலவிதமான மதங்களும் பலவிதமான தத்துவங்களும் இருந்தன. ஆனால் ரோம ஆட்சியாளர்கள் தந்திரமாக ஒரு காரியத்தை கையாண்டார்கள். என்னன்னா, எந்த தத்துவமும் எவனும் பேசிட்டு போட்டு, எந்த மதத்தையும் எவனும் பேசிக்கொண்டு போகட்டும், அதை நாங்கள் தொந்தரவுபடுத்தக்கூடாது. ஏன்னா தொந்தரவுபடுத்த போனால் அது கலகமாக மாறி நாட்டிலே ஒருபோது அமைதி இருக்காது. ஆகவே அவனவனுக்கு பிடித்த தத்துவத்தை அவன் பிடித்து கொள்ளட்டும், அவனவனுக்கு பிடித்த மதத்தை அவன் பிடித்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அதே தங்களிடமிருந்து அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அது எதுக்குன்னா, அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருந்தா அந்த மத பண்டிகைகளுக்கு ஒரு சின்ன வரியை ரோம பேரரசுக்கு வரும். ஆகவே அதை ஒரு வருமானத்திற்கான ஒரு வழியாக கையாண்டு வந்தார்கள், மதத்தையும் போதனைகளையும் தத்துவங்களையும். ஆகவே அதில் எல்லாம் ரொம்ப போய் தலையை போட மாட்டாங்க. தங்களுடைய மதத்தை மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டும் என்கிற ஒரு அவா அல்லது தீராத வைராக்கியம் ரோமரிடம் இருக்காது. ஹெலனைசேஷனில் கிரேக்க கலாச்சாரத்தை யூதர்கள் மீது திணித்தார்கள். கிரேக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஆன்டியோக்கஸ் எபிஃபேனஸ் என்பவன். அதனால் மிகுந்த கலகங்கள் உண்டாகினது. ஆகவே இதையெல்லாம் அறிந்திருந்த ரோமர்கள் இந்த மத விவகாரங்கள் தத்துவங்கள் போன்ற காரியங்களிலே அதிகம் ஈடுபடுத்த மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மதங்களும் சத்தியத்தை தேடின தத்துவ வழிகளாக இருந்தன. அதனால்தான் அவன் சத்தியமாவது என்னென்று சொல்லும்போது, என்னப்பா சத்தியம், என்னப்பா தத்துவம், இதெல்லாம் என்கிட்ட பேசாத, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதாவது சொல்லணும்னா, உங்களுடைய அந்த மதம் தத்துவம் சத்தியம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று அதை கடந்து போகிறான். அவனுக்கு தேவையானது ரோம பேரரசுக்கு எதிராக இயேசு கலங்கு செய்தாரா, அதன் அடிப்படையில் தன்னை ராஜா என்று நிலைநாட்ட முயன்றாரா? அப்படி விசாரித்த போது இயேசுவிடம் அவன் கண்டு கொண்டது, இயேசு கலகக்காரர் அல்ல, இயேசு கலகத்தை தூண்டவில்லை. அது இயேசுவை தெளிவாக சொல்லாரு, ஆர்கியுமெண்ட்ல சொல்லாரு. நான் உங்களுக்கு எதிராக கலகம் செய்வதாக இருந்தால் அல்லது உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதாக இருந்தால் என்னுடைய உடனிருந்த சீடர்கள் அதற்காய் போராடிப்பார்களே, அப்படி போராடவில்லையே. ஆகவே என்னுடைய ராஜ்யம் இந்த உலகம் என்று நீங்கள் கருதுகிற இந்த ரோம பேரரசுக்கு எதிராக கலங்கம் செய்வதால் வருவதல்ல. ஒன்றை மனதில் இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசுடைய ராஜ்யம் கலகத்தால் நிலைநிறுத்தப்படுவதல்ல, அது தீவிரவாதத்தால் நிலைநிறுத்தப்படுவதல்ல. மாறாக சத்தியத்தை போதித்து மக்கள் மனம் திரும்பி அதன் மூலம் ஆன்மாவுக்குள் இருதயத்துக்குள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அது ஒரு கட்டத்திலே கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரக்கூடிய சூழலுக்கு நேராக செல்லும் என்பது ஒரு பார்வை நம்முடைய கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிறது. இன்னொரு கோணத்திலே இந்த காலகட்டத்தில் கலகம் செய்து அவர் ஆட்சியை நிறுவவில்லை. ஆனால் இறுதியில் இந்த உலக ஆட்சியாளர்களை எல்லாம் அல்லது உலக ஆட்சிகளெல்லாம் தேவ திட்டத்தின்படி வீழ்ந்து போய் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். ஆகவே ராஜ்யத்தை குறித்து ரெண்டு கருத்து இருக்கிறது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டே சிலர் இது உள்ளாக இருந்து புறப்பட்டு படிப்படியாக பரவி வருகிற ராஜ்யம் என்று சில கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். மற்ற சிலர் இந்த இடத்திலே அவர் ராஜ்யத்தை ஆவிக்குரிய முறையிலே இப்போது அமைத்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக பின்னொரு காலத்தில், குறிப்பாக இயேசுவுடைய 2ஆம் வருகைக்கு பின்பு, அது கிறிஸ்துவால் அமைக்கப்படுகிற
ஆட்சியாக இருக்கும். அது உலக ஆட்சியாக, உலக அரசியல் ஆட்சியாக, உலகத்திலே அமைக்கப்படுகிற ராஜ்யமாக இருக்கும். இந்த கான்டெக்ஸ்டில் மட்டும் அது கலகம் செய்வதால் வருகிற ராஜ்யம் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு உணர்த்துகிறார். அதுவும் அவை புரிந்து கொண்டான். ஆகவே பிலாத்துடைய மனதில் இப்போ என்ன இருக்கிறது என்றால், இயேசுவை ஒரு கோணத்திலே ஏதோ ஒரு தத்துவத்துடைய தலைவன் என்று உணர்ந்து கொண்டான், அல்லது தத்துவத்தின் ராஜா என்பதை உணர்ந்து கொண்டான், அல்லது ஒரு போதனையுடைய ராஜா என்பதை உணர்ந்து கொண்டான். ஆனால் தனக்கு எதிரான அல்லது ரோம பேரரசுக்கு எதிரான கலகத்தின் மூலம் வருகிற ஆட்சி என்பது இப்போது வராது, அல்லது இவரால் வராது என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே பிலாத்துடைய மனதில் இப்போது ஒரு தெளிவு உண்டாகிவிட்டது. ரோம பேரரசுக்கு இப்போது, மீண்டும் சொல்கிறேன், இப்போது இந்த இடத்தில் எருசலேமில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இயேசுவால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே இயேசு சத்தியத்தின் ராஜாவாக இருக்கலாம். அதை அவன் மனதிலே ஊகித்து கொண்டாலும் அதை அவன் வெளிப்படுத்தாதபடி கடந்து செல்கிறான். அதனால்தான் வேறு சில இடங்களில் தொடர்ந்து இயேசு ராஜா என்கிற வார்த்தையை துணிந்து பயன்படுத்துவான். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்கிறான். இப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து படிக்கும்போது, இந்த கலகம் அடங்கவில்லை. கலகம் என்று சொல்லும்போது இப்போ இயேசுவால் எந்த கலகமும் இல்லை. இந்த யூத தலைவர்கள் தொடர்ந்து மக்களை தூண்டிவிட்டு சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், ஏறுவதுடன் அனுப்புகிறான். அதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களிலே படிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனம். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதினத்திற்கு அவரை அனுப்பினான். இந்த இடத்துல வேறொரு அரசியல் சிக்கலும் இங்கே இருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக பிலாத்துக்கும் ஏரோதுக்குமே ஒரு மனத்தாங்கல், மனக்கசப்பு இருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்த அந்த ஒரு கேடகத்தை செய்து ஏரோதுடைய அரண்மனையில் வைத்திருந்தான் அல்லவா, அது போன்ற காரணங்களால் இந்த தருணத்திலே பிலாத்து என்ன தீர்மானிக்கிறான் என்றால், அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஏரோதும் இங்கே வந்திருக்கிறான் என்று. அவன் கலிலேயா பகுதியுடைய ஆளுநர், ஆட்சியாளர். ஒருவேளை ஏரோது பஸ்கா கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கலாம். அதை அறிந்த இவன் என்ன செய்கிறான் என்றால், இப்போது இயேசு விசாரிப்பதற்காக பிலாத்து இயேசுவை ஏரோதுடன் அனுப்புகிறான். அதன் மூலம் தான் ஏரோதுக்கு எதிரானவன் அல்ல என்பதை காட்ட முயற்சிக்கிறான். அது ஒரு காரணம். ரெண்டாவது, இன்னொரு காரணமும் உண்டு. அது என்னவென்றால், ரோம சட்டத்திலே ஒரு விதிவிலக்கு உண்டு. என்னவென்றால், ஒருவேளை ஒரு ஆளுநரால் ஒரு வழக்கை விசாரித்து தீர்வு காண முடியவில்லை என்றால், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரோம ஆளுநரிடமிருந்து தன்னுடைய கருத்தை கேட்கலாம். அந்த கருத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே ஒரு முடிவெடுக்கலாம். அப்படி ஒரு சட்ட விதி இருந்தது ரோம சாம்ராஜ்யத்திலே. ஆகவே இந்த பிலாத்துக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் போல, ஒன்று ஏரோதுடன் அனுப்புவது மூலம் தான் ஏரோதுக்கு எதிரானவன் அல்ல என்கிற ஒரு சிந்தனையை ஏரோதுடன் வைக்க முடியும். அதுவும் அவனுக்கு அரசியல் ரீதியாக பயன் கொடுக்கும். ரெண்டாவது, ஏரோது இதை விசாரித்து என்ன சொல்கிறானோ அதன் அடிப்படையிலே இவன் மீண்டும் வேண்டுமென்றால் இன்னொரு தீர்வு காண முடியும். ஆகவே ஏரோதுடைய கருத்தை அறிவது இவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஏரோதுடன் அனுப்புகிறான். ஏரோதுவும் நாம் பார்த்த வண்ணமாக விசாரிக்கிறான். அவன் நினைச்சான் இயேசு வந்து சில அற்புதங்களை செய்வார் என்று நாம் அங்கே படிக்கும்போது, அதான் நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனம், ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததனாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததனாலும் அவரை காணும்படி வெகு நாளை ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியும் வேதபாரரும் அவன் மேல் பிடிவாதமாக குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேருடைய கூட அவரை நிந்தித்து
பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவர் கொடுத்து அவரை திரும்ப பிலாத்துவிடத்துக்கு அனுப்பினார். அப்படின்னா இந்த விசாரணையில் இயேசுவிடமிருந்து எதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லை. இன்னொன்று முக்கியமானது, பிலாத்து எந்த குற்றத்தையும் இயேசுடன் காணவும் இல்லை. அது முக்கியமானது. எந்த குற்றத்தையும் காணவில்லை. ஆகவே எந்த குற்றமும் சாட்டாமல் மீண்டும் எங்கே அனுப்புகிறான்? பிலாத்துவிடம் அனுப்புகிறான். இப்போ பிலாத்துவிடம் மீண்டும் இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல பிலாத்துக்கு வேறொரு தகவல் மேலும் உறுதியாகிறது. அது என்னவென்றால், இயேசுவிடம் எந்த குற்றமும் இல்லை என்பது மேலும் உறுதியாகிறது. ஏனென்றால் இவர் கலிலேயா பகுதியை சேர்ந்தவர், கலிலேயாவுடைய ஆளுநர் அங்கே இருக்கின்றார். அவர் விசாரித்த பின்பும் இவருடைய எந்த குற்றமும் இல்லை என்றால், அவர் யூதேயாவிலும் எந்த குற்றத்தை செய்யவில்லை, கலிலேயாவிலும் மரணத்துக்குரிய எந்த குற்றத்தை செய்யவில்லை. ஆகவே தான் அவர் தொடர்ந்து பேசும்போது பிலாத்துவே சொல்வார், நான் இவரை எங்கே அனுப்பியிருந்தேன்? யூதரிடம் ஏரோதிடம் அனுப்பி இருந்தும் அவர் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே. அப்படி இருக்க நீங்கள் அவரை எப்படி நீங்கள் அவரை விடுதலை செய்ய முடியுமா என்று அவன் கேட்டதை நாம் அறிய முடியும். அதை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால், லூக்கா 23:13-15 பிலாத்து பிரதான ஆசாரியர்கள் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரிச்சு அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்தில் தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷரை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் குற்றஞ்சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றை நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோடத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு எதிராக இவன் ஒன்றும் செய்யவில்லை. அப்போ நானும் காணவில்லை, ஏரோதும் காணவில்லை. ஆகவே சட்டப்படி, ரோம சட்டப்படி இவரை விடுதலை செய்வதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் பேதுருடைய உறுதியான தீர்மானம். ஆனால் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு அவன் தயங்கிக் கொண்டே இருந்தான். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த யூத தலைவர்கள் தொடர்ந்து இவனுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், மக்களை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதில் தான் மீண்டும் ஒரு அரசியல் கேள்விக்கு வருகிறது. இந்த இடத்துல நம்ம உறுதியாக தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் அது எங்கே செல்லும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால்தான் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது மத்தேயு 27 அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 27 அந்த விசாரணையின் போக்கு எப்படி இருந்தது என்றால், 15 வசனத்திலிருந்து 27:15 காவல் பண்ணப்பட்டுள்ள எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டுள்ள பரபாஸ் எனப்பட்ட வேறு போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? இப்போ பிலாத்துக்கு தெரிந்தாவிட்டது, இயேசுவோட எந்த குற்றம் காணவில்லை. ஏனென்றால் ஏரோதும் எந்த குற்றத்தையும் சாட்டவில்லை. ஆகவே விடுதலை செய்வதற்கு இந்த பஸ்கா பண்டிகையின் போது ஒரு வழக்கம் இருந்தது. யூதர்களுக்கு அனுசரியாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க ரோம பேரரசர்கள் சில குற்றவாளிகளை விடுவிப்பார்கள். குறைந்தபட்சம் ஒருவரையாவது பஸ்கா பண்டிகையின் போது விடுவிப்பார்கள். ஆகவே கேட்குறான், உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டுமா, பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமான்னு கேட்கிறார்கள். அப்போது இந்த யூதர்கள் பரபாசை தேர்ந்து கொள்கிறார்கள். அதில் முக்கியமான இன்னொரு காரணத்தையும் பார்க்க வேண்டும். இயேசு மீது பொறாமையினால் தான் இவர்கள் குற்றம் சாட்டுகிறார் என்பதை அறிந்திருந்தான். மேலும் அவனுடைய மனைவி கூட அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தார். இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கூறியிருந்தான். ஆகவே தான் எப்படியாவது இயேசுவை விடுவித்து விட வேண்டும் என்று அவனுக்கு அந்த ஒரு உள்ள கிடக்க இருந்தது. அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அரசியல் சூழல்கள் அதுக்கு நேர் எதிர்மாறாக போய்கொண்டிருந்தது. அது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் ஒரு அரசியல்வாதி. அதைத்தான் 19 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா 19. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். என்னன்னா இப்போ அவரை விடுவிக்க முடியாது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எங்களுக்கு இவனை கொலை செய்ய வேண்டும். அதான் அவன் என்ன சொல்றான் பாருங்க, இயேசுவிடம் குற்றம் இல்லை என்பது அறிந்து கொண்டான். ஆனால் ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தால்
சில கசையடிகள் வாரினால் அடித்தால் இவர்கள் மனம் மாறி அவரை விடுதலை செய்ய என்று கருதிதான் இவர் அடிக்கின்றான். ஆனாலும் அவர்கள் மனம் மாறவில்லை. அதான் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க, 12 வசனம், யோவான் 19:12. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிறையதல்ல. இது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. தன்னை ராஜாவென்கிறவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சப்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து கொண்டு வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்னும் எபிராய கப்பத்தா என்று சொல்லப்பட்ட இடத்தின் நியாய சாசனத்திலே உட்கார்ந்தான். அதில் என்னன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டபோது பிலாத்துக்கு பயம் உண்டாக ஆரம்பிக்கிறது. என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தவண்ணமாக ஏற்கனவே திபேரியு ராயன் இவனை கடிந்து கொண்டான். என்ன, இந்த யூதர்களுக்கு விரோதமாக நீ இதையாவது செய்து எனக்கு சிக்கலை கொண்டு வந்துடாத, அப்படி வந்தால் உனக்கு தான் தண்டனை என்று கடிந்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த யூதர்கள் தொடர்ந்து சத்தமிட்டு கொண்டபடினாலே அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. என்னவென்றால், இதற்கு மேல் இந்த வழக்கை இழுத்தடித்தால் இந்த யூதர்கள் மறுபடியும் அங்கே சென்று எனக்கு எதிராக குற்றம் சாட்டுவார்கள். என்ன, ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்கிற வார்த்தை கடுமையான வார்த்தை. அப்படின்னா ராயனை எதிர்க்கிறாய் என்கிற பொருள் வந்து விடும். அது இவனுக்கு பயங்கரமான தண்டனையை, மரண தண்டனை வரை கொண்டு வந்து விடலாம். ஆகவே தான் அவன் இப்போது தீர்மானிக்கிறான், இனி எந்த பயனுமில்லை அறிந்து அவர்களை இயேசுவை தண்டிப்பதற்கு அவரிடம் ஒப்பு கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மிக முக்கியமானது. 15ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சப்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். இங்கேயும் நுட்பமாக பேசி பார்க்கிறார். பிரதான ஆசாரியர் பிரதித்திரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு மத்தேயு விஷயத்திலே பார்க்கும்போது வேறொரு செய்தியும் அங்கே பதிவுபட்டுள்ளது. அது அங்கே பார்க்கும்போது, இந்த இரத்தப்பழி தன் மீது விழக்கூடாது என்று பிலாத்து கையை கழுவான். பிலாத்து கையை கழுவதன் மூலம் என் மீது இந்த இரத்தக்கரை இல்லை என்பது ஒரு அடையாளமான சொல். இதை பார்த்த உடனடியாக யூத தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மத்தேயு 27, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கான அந்த முறைமைகள் ஆரம்பிக்கின்றன. இப்போது இந்த தீர்ப்பு எழுதப்பட்ட நேரம் காலை 6 மணி. இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ள காலை 6 மணி ரோமருடைய கணக்கின்படியான 6 மணி. அதே கணக்கீடைத்தான் நாம் இன்னும் கடைபிடித்து வருகிறோம். மற்றபடி யூதருடைய கணக்கீடு என்று சொன்னால் அது 12ஆம் மணி வேலை என்று சொல்வார்கள். எந்த 12ஆம் மணி வேலை என்றால் இரவிலிருந்து 12ஆம் மணி வேலை அல்லது காலையிலிருந்து முதல் மணி என்று சொல்வார்கள். அது யூதருடைய கணக்கீடு. ஆனால் இங்கே யோவான் அதை 6ஆம் மணி வேலை என்று சொல்கிற அப்படின்னாலே இந்த இடத்தில் யோவான் சொல்கிற 6ஆம் மணி என்பது ரோமருடைய கணக்கீட்டிலிருந்து சொல்கிறார். ஏனென்றால் அரண்மனையிலே இந்த நிகழ்வு நடந்தபடினாலே அந்த ரோம கணக்கீடை யோவான் பதிவு செய்தார் என்று சொல்லலாம். இவ்விடமாக இயேசுவை சிலுவையில் அடைப்பதற்காக தீர்ப்பை வலுக்கட்டாயமாக யூத தலைவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதில் அவங்க சொன்னாங்கல்ல, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார். அது கடைசியில் அப்படியே தான் நிறைவேறினது. எப்படி என்றால், அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் கிபி 70 வாக்கிலே எருசலேம் முற்றிலுமாக கவிழ்க்கப்பட்டது. அதுக்கு முன்பாகவும் சில நிகழ்வுகள் நடந்தது. என்னவென்றால், இந்த யூதேயாவிலே இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த பல யூத தலைவர்கள் பிற்பாடு ரோமர்களால் குற்றம் சாட்டப்பட்டு, அதாவது வேறு விதமான மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றங்களை செய்ததை ரோம பேரரசு கண்டுபிடித்து அவர்களை சிலுவையில் அடித்தனர். அது மட்டுமல்ல,
அப்படி அடிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஒரு வரலாற்று ஆசிரியர் விவரணமாய் பதிவு செய்ததாக இருக்கிறது. யூதாயாவிலே சிலுவைகளை நாட்டுவதற்கு இடமில்லாமல் போகும் அளவுக்கு பல யூத தலைவர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டார்களாம். அவ்வளவு இந்த பழி அவர்கள் மேல் வந்தது. அதுபோல அடுத்த சில ஆண்டுகளில் தானே அன்னா ஆசாரியனுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டது. அண்ணாவுடைய வீடு சாதாரணமான வீடு அல்ல, அதே ஒரு அரண்மனை போல இருந்தது. அது தரைமட்டமாக்கப்பட்டது. அதுபோல காய்வா பதவியிலிருந்து இறக்கப்பட்டு துரத்தப்பட்டார். பின்பு பிலாத்து ரோம பேரரசால் தண்டிக்கப்பட்டு கால் என்கிறதான ஒரு இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே தற்கொலை செய்து கொண்டதாக பார்க்கிறோம். எப்படி யூதாஸ் தற்கொலை செய்தானோ அதுபோல இந்த பிலாத்தும் தற்கொலை செய்ததாக பார்க்கிறோம். கிபி 70 எருசலேம் நகர் விழுந்தபோது ஏராளமான யூத தலைவர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இவனமாக தங்கள் மீது பழி விழட்டும் என்று சொன்னார்களே, அது அப்படியே நிறைவேறியது போன்ற ஒரு சூழல் வரலாற்றிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். இத்தோடு இந்த பகுதியை நம்ம முடித்துக்கொள்வோம்.